ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் புவி மெஹந்தி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி மெஹந்தி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு டாக் ஒன்று வளர்க்குறாங்க. எப்பவும் சரி பயந்துட்டு போகிறாலும் தைரியமாக போமேன்னு காலை எடுத்து வச்சேங்க. உள்ளேருந்து ஒருத்தன் ஓடி வந்தான் பாருங்க. ரோடும் கூட பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ஸ்கூல் ரன்னிங் ரேஸில் கூட அப்படி ஒரு ஓட்டம் ஓடலை. என்னை அவ்வளோ ஒரு பயத்தை காமிச்சிட்டான். அவன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றி உள்ளே கூப்பிட்டு போய் சேஃப்டியாக விட்டாங்க. சரி, ஓகே, வந்த வேலையை பார்ப்போமே அப்படின்ட்டு டிசைன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தேன். ரொம்ப சிம்பிளாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, அந்த டிசைனே போடுவோம் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. 97 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னைய பார்த்துட்டு பச்சை குத்திரியான்னு கேட்டுட்டாங்க. நான் சரி, என்ன பண்ணுறது, கண்ணு தெரியாதவங்களாச்சே. என்னோட மைண்ட் செட் இப்படி தாங்க இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் சைட்லேயும் மெஹந்தி முடிச்சுட்டு போட்டு பேக் சைடில் முடிக்கிற ஸ்டேஜில் என்ன ஒருத்தன் துரத்தனா பாருங்க. அவன் கையை கொண்டு வந்து நீட்டுறான். என்னன்னு கேட்டால் மெஹந்தி போடணுமா. சரி, ஓகே, பாப்பாவுக்கு போட்டு அதே லோட்டஸ் டிசைன் அவனுக்கு போட்டுருவோன்ட்டு போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக அழகாக காமிச்சிட்டு இருந்தாங்க. போட்டு முடிச்சுட்டு அவனோட போஸ் கூட நீங்கள் பாருங்கள், நிறைய வேறு வாழுதனம் பண்ணியிருந்தான். ஆக்சுவலாக பேக்ரவுண்டை நாங்கள் மறந்துட்டோம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வந்து ரவிக்கே மட்டும் தான் போட்டிருந்தாங்க, சேலை கட்டலை. ஸோ என்னதான் அவங்க ஓல்ட் லேடியாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண்மணி. அதனால நாங்கள் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அவன் போஸ்ட் கொடுத்த ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, பை பாய், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.